Hi friends and viewers, welcome to YouTube Engineering. நான் தான் உங்களின் கார்த்திக். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் புது வீடு கட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிற இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா 1280 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹோம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேசிங் ஹோம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள் இந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. வீட்டுடைய மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியா அந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா லென்த்தான கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் வெஹிக்கிள் கூட இங்கே பார்க் பண்ணிக்கலாங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல் வந்து பதிச்சிருக்கிறாங்க. கீழே ஃப்ளோர் டைல் பார்த்தீங்கன்னா உள்ள கார் பார்க்கிங் டைல் தாங்க பதிச்சிருக்கிறாங்க ஃப்ளவர் டிசைனில். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோர் நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்திலானதாங்க கொடுத்துருக்குறாங்க. டோரில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பேட்டர்ன் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் வந்து பெண்டிங் வந்து இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுடைய ஹாலில் தான் நிற்கிறோம். ஹால் பார்த்தீங்கன்னா 16x16 அப்படிங்கிற விதத்தில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுடைய ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிரே கலர் டைல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டுடைய எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதே சேம் டைல் தாங்க. இந்த லிவிங் ஹாலுடைய டாப் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. பெயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்குது. ஹால் கிச்சன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிற்கிறத பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் தான் நிற்கிறோம். இந்த டைனிங் ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x8 அப்படிங்கிற விதத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சனுடைய சைஸும் பார்த்தீங்கன்னா 10x8 அப்படிங்கிற விதத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 பால் சேனல் வந்து 3 எண்ணம் கொடுத்துருக்குறாங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டம்னா வசதியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய கிட்ஸ் பெட்ரூம் தான். கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8 அப்படிங்கிற விதத்தில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டைலும் பார்த்தீங்கன்னா சேம் டைல் தான். கிரே கலர் டைல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருங்க. உங்களுக்கு இந்த சுவர்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல் பதிச்சிருக்கிறாங்க. டைல் பதிக்கிறது மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது வாட்டர் மூலமாக சுவர்களுக்கு. இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து வேறு டைல் கிரிப்பான டைல் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் எந்தவா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10x16 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டபுள் பாத் சேனல் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுங்க. இந்தியன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய பின்பாக்கம் வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் இன்வெர்டர் லைன் எல்லாமே கொடுத்துருக்குது. இன்வெர்டர் மட்டும் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கு தனி லைன் எல்லாத்துக்குமே தனி லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபினிஷ் ஆகாமல் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வீடு வரும்போது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய பின்பக்கம் தான் நிற்கிறேன். பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுடைய வாலுக்கும் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கேப் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு லைவாக தெரியும். நல்ல வீதியான இடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு போர் லைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தண்ணி போட்டு வைக்கிறதுக்கான ஒரு டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு இப்போதே கரண்டில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இந்த வீடு இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வீட்டுடைய மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்க் வந்து 2 எண்ணம் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம குடி தண்ணிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. நீலாம்பூரில் ராஜீவ்காந்தி நகர் 5வது ஸ்ட்ரீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து இப்போதைக்கு சேல்ஸுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இந்த வீடை பற்றி ஃபர்தராக வேறு எதுவும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.